ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HCF LCM. இது டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, அப்புறம் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் இதிலெல்லாம் கேட்கக்கூடியது தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஈஸியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா HCFலையும் LCMலையும் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்னால், 2 நம்பரை கொடுத்துட்டு அந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லுவான். நம்ம இந்த மாதிரி டானா போட்டு கண்டுபிடிப்போம். டானாவில் போட்டு இந்த 2 நம்பரை, இப்போ 10னா 12னா இது ரெண்டையும் நம்ம அந்த டானாவில் போட்டு 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ எத்தனை டைம்ஸ்னால் 5 டைம்ஸ் டிவைட் ஆகும். இது 6 டைம்ஸ் டிவைட் ஆகும். இதுக்கப்புறம் வேறு ஃபேக்டர் இல்லை. ஸோ HCF வந்து 2, LCM வந்து 2 × 5 × 6 இந்த மாதிரி போட்டு ஆன்சர் எழுதுவோம். இது ஒரு டைப்பு. இப்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம HCFனா என்ன, LCMனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அப்போ தான் எக்ஸாமில் வரும்போது உங்களால் HCF கண்டுபிடிக்க முடியும், LCM தனியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, LCM கண்டுபிடிக்கிற இடத்துல HCF கண்டுபிடிப்பாங்க, HCF கண்டுபிடிக்கிற இடத்துல LCM கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். HCFனா என்ன மீனிங்னா, 2 நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் இருக்கிறதுலையே, அதோட டிவிசர்ஸ்லேயே பெரிய டிவிசர்ஸ், அதான் மீனிங். அதை வகுக்கக்கூடிய பெரிய நம்பர் தான் நமக்கு HCF. ஸோ என்ன மீனிங்னா, இப்போது 10ம் 12ஐயும் எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா, 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். 1 டேபிளையும் 2மே டிவைட் ஆகும், 2 டேபிளையுமே 2மே டிவைட் ஆகும். இதில் இருக்கிறதுலே பெருசு 2 தான். அப்போனா 2 தான் நமக்கு பெரிய நம்பர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ 12 இருக்குது, 18 இருக்குது. இந்த 2 நம்பருக்கும் செக் பண்ணும்போது என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும்னா, 1 வரும், அடுத்தது 2 டேபிளில் 2மே டிவைட் ஆகும், அப்புறம் 3 டேபிளில் 2மே டிவைட் ஆகும், 6 டேபிளில் 2மே டிவைட் ஆகும். வேறு எந்த டேபிள்லையும் டிவைட் ஆகாது. இந்த 3 நம்பர்ஸில் தான் டிவைட் ஆகும். இப்போ நம்ம இந்த 4 நம்பர்ஸ்லாம் டிவைட் ஆகும். இதில் இருக்கிறதுலே பெருசுன்னு பார்த்தோம்னா 6 தான். ஸோ நம்ம 6 தான் இதுக்கு HCF. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய டிவைசர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதில் இருக்கிறதுலே பெருசு எதுன்னு பார்க்கணும். இப்போ LCMனா என்ன மீனிங்னா, இது ரெண்டையும் நம்ம இப்போ ஒரு புது நம்பர் 1, அந்த நம்பர் இந்த 2 நம்பராலையும் டிவைட் ஆகும். அது என்னங்கிறது தான் LCM. ஸோ அது நிறையா நம்பர் இருக்கும். ஏன்னா இது வந்து 2 நம்பரை விட அதிகமாக தான் பார்க்க போகிறோம், நிறையா வரும். அதில் இருக்கிறதுலே கம்மியானது இது. அதான் மா மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் LCM சொல்லுவாங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னென்ன வரும்னா 90 வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 48 வராது. அடுத்து வந்து 90 வரும். அடுத்து நிறையா நம்பர்ஸ் வரும். இதில் LCM பார்க்கும்போது 90 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லிக்கலாம். நம்ம அந்த மாதிரி LCM கொஸ்டின்ஸை பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். இப்போ இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின், ஆனால் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. டேரெக்டாக பார்க்கும்போது கஷ்டம் மாதிரி தெரியும். ஏன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவியா, அப்புறம் மறுபடியும் HCF LCM மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பிய. உங்களுக்கு இதுக்கே வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் எடுத்துரும். இதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், இதை பாருங்கள். இதில் நமக்கு சம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்னு பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இதெல்லாம் பவர்ஸு. மேலே இருக்கிறதுலாம் பவர்ஸு. நம்ம கீழே இருக்கிற நம்பர்ஸ் தான் செக் பண்ண போகிறோம். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இங்கேயும் 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இங்கேயும் 2 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஆனால் 3 இல்லை. ஸோ அதனால 3 இல்லைன்னா 3/0ன்னு போட்டுக்குங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3/0 போட்டுட்டோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ண போகிறோம். 2ஓட மினிமம் டிகிரி. HCFன்னு கேட்டானா மினிமம், அதாவது இருக்கிறதுலே சின்ன வேல்யூ. LCM கேட்டானா மேக்ஸிமம் பவர் வந்து அதிகமாக இருக்கிற பவரை எடுத்துக்கணும். HCF கேட்டானா இருக்கிறதுலே கம்மியான பவரை செக் பண்ணிக்கணும். இங்கே 2 பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இருக்கிறதுலே மினிமம் என்ன, 2 தான். அப்போனா 2/2 டைம் மல்டிபிள். அடுத்தது 3 செக் பண்ணுறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ நமக்கு இருக்கிறதுலே சின்னது என்னது, 0 தான். 3/0. அடுத்தது 5 செக் பண்ண போகிறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போனா 5/1. அடுத்தது 7 செக் பண்ணுறோம். இதில் 4 இருக்குது,
இதில் 6 இருக்குது, இது 2 இருக்குது. அப்போனா இன்ட்டு 7^2. இந்த 0 போட்டியில் இது உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் போட்டேன். இதோட வேல்யூ 1 தான். அதனால் நீங்கள் போடலாம், போடாமல் இருக்கலாம். இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ 3^2 வந்து என்னதுன்னா 4 இன்ட்டு 5^1 என்னதுன்னா 5, 7^2 என்னன்னா 49. இது மூணையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணும்போது நமக்கு 918 வந்துடும். ஸோ ஆன்சர் 980. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் காட்டுறேன். அப்போது உங்களுக்கு இது தெளிவாக புரியும். வெயிட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டின் அதே டைப் தான். இந்த கொஸ்டினில் நமக்கு நம்பர்ஸாகவே கொடுத்துருக்கான். பவர்ஸ் கொடுக்காம நம்பர்ஸாக கொடுத்துருக்கான். இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண முடியும். ஆனாலும் நம்ம இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே ட்ரை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை பவர்ஸில் மாற்றலாம். 4 2^2 எழுதலாம். 27 3^3 எழுதலாம். உங்களுக்கு பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸி தான். 5^5 எழுதலாம். 3125. எனக்கு நம்பர்ஸில் நான் நிறையா ப்ளே பண்ணுறதுனால எனக்கு நம்பர்ஸை பார்த்த உடனே இது எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும், என்ன ஃபேக்டரில் வரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நான் ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால. நீங்களும் ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்களுக்கும் தெரியும். 2^3, 3^2, 5^2, 7 இப்படி எழுதலாம். அடுத்தது 16 எப்படி எழுதலாம்னா 2^4, 81 வந்து 3^4, 5 எழுதலாம். 11 எழுதலாம். 49 7^2 எழுதலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது மூணுலேயும் பாருங்கள், நமக்கு HCF தான் கேட்டிருக்கான். ஸோ நம்ம மினிமம் டிகிரி எடுத்துட்டா போதும். ஸோ மினிமம் டிகிரியை எடுத்துக்கலாம். எல்சிஎம் பற்றி சொல்லணும்னா நான் வெயிட் பண்ணுங்கள், எல்சிஎம் பற்றி அடுத்து சொல்கிறேன். இதுக்கே எல்சிஎம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், HCF தான் செக் பண்ண போகிறோம். அப்போ நம்ம மினிமம் டிகிரி தான் பார்க்க போகிறோம். நமக்கு 11 இல்லை, 7 இல்லை. ஸோ 7லாம் எழுத தேவையில்லை. நமக்கு இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் வந்து 2, 3, 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால 2 பவர் எத்தனை இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இருக்கிறதுலே கம்மி எவ்வளவு, 2 தான். 3யை செக் பண்ண போகிறோம். 3^3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. அப்படின்னா 3^2 தான். அடுத்தது 5வை செக் பண்ண போகிறோம். 5 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. ஸோ 5 தான். மினிமம் வந்து 1 தான், பவர் 1 தான். அதனால 5னே போட்டுக்கலாம். ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4, 9, 5. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும்னா 36, 180. ஸோ ஆன்சர் 180. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்சிஎம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கே எல்சிஎம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டிகிரி எடுத்துக்கணும். ஸோ 2 செக் பண்ண போகிறோம். 2 பவர் இருக்கிறதுலே பெருசு எவ்வளோதுன்னா 2^4. அடுத்தது 3 செக் பண்ண போகிறோம். 3லையுமே 4 தான் இருக்கிறதுலே பெருசு. 5 செக் பண்ண போகிறோம். 5. அடுத்தது 7 செக் பண்ண போகிறோம். இங்கே இருக்கோ இல்லையோ நமக்கு ஹையஸ்ட் டிகிரி தான் பார்க்க போகிறோம். அதனால 7^2. அடுத்தது 11, ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது, 11. ஸோ இதுதான் எல்சிஎம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வரும். மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டான். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்குங்கிறதுனால கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் லைன் பை லைனாக இதே மாதிரி தான் ஆன்சருமே இருக்கும். நீங்கள் இதை அப்படியே ஆன்சராக எழுதிட்டால் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இந்த கொஸ்டின்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணி காட்ட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.